டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிங் அண்ட் டிகோடிங். அதில் நியூ பேட்டர்ன் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம நிறைய மாடல்ஸ் பார்த்துட்டே இருக்கிறோம். நம்ம இதிலோட பேசிக்ஸ் இப்போ நியூ பேட்டர்னில் ஒரு 2-3 மாடல்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். இன்றைக்கி நம்ம நேரடியாகவே இந்த சமுக்கு போகலாம். இன்றைக்கி ஒரு மாடல் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், எப்பவும் போல் வழக்கமாக வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கோட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? சரி, இந்த கோடிங்கை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கோடிங் அண்ட் டிகோடிங்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் அடிக்கடி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ A to Z அந்த அல்பபெட்ஸினுடைய பொசிஷன்ஸ் ஃபார்வர்ட்லையும் சரி ரிவர்ஸ்லையும் சரி அந்த அல்பபெட்டிக் ஆர்டரில் நமக்கு தெளிவாக மனப்பாடமாக தெரிந்திருக்க வேண்டும். நான் எதுக்கும் சைட்லையும் எழுதி வச்சுருக்கிறேன். நீங்களும் அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா போட 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 உங்களுக்கு மனசில் வேகமாக பதிஞ்சிரும். ஓகேங்களா? ரைட். சரி, இப்போ நம்ம இதில் என்டர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மியூசிக் இஸ் நேச்சுரல், ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் கிரேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கோட் பண்ணி வச்சுருக்காங்க. இது மாதிரி கோடிங் இருந்தது அப்படின்னா பின்ன இந்தியா இஸ் குட் கண்ட்ரி அப்படிங்கிறத எப்படி கோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இங்கே கேட்டிருக்காங்க. ரைட். நம்ம முதல்ல எப்போ வழக்கமாக என்ன பண்ணணும், இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இதில் எப்படி பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒரு லெட்டர், அதுக்கடுத்துல சிம்பிள், நம்பர் லெட்டர் சிம்பிள், நம்பர் லெட்டர் சிம்பிள், இப்படி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா நம்ம நம்பர் லெட்டர் சிம்பிள் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நம்பர்ஸில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கான ஒரு கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்ஸ் வந்து ஒரு 26க்கு உள்ளே இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் இந்த பொசிஷன் வச்சு தான் நம்ம அவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஷேராக சொல்ல முடியும். அது ஃப்ரண்ட்வோடாக இருந்தாலும் சரி பேக்வோடாக இருந்தாலும் சரி, அதை 26க்கு கீழே இருக்கும்போது அந்த நம்பர்ஸ்னுடைய பொசிஷன் வச்சு தான் அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டுங்களா? அதுவே வந்து லெஸ் தென் 10, அந்த நம்பர்ஸே லெஸ் தென் 10 அப்படி இருந்ததுன்னா இந்த வேர்ட்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு க்ளூ பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுவே இது லெஸ் தென் 5, அதாவது 5க்கு கீழே 5க்கு கீழே அப்படி இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னா வவல்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு கீ பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதுவே வந்து 26க்கு மேலே, அதாவது வந்து எபோவ் 26, அதாவது 40, 35 அந்த மாதிரி இருக்குன்னா சின்ன அடிஷன்ஸோ இல்லை அந்த நம்பர்ஸ்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ஒரு இதை வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸை வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுவே வந்து 80, 90 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது மல்டிபிள்ஸாகவும் இருக்கலாம். ஒரு அந்த நம்பர்ஸ்னுடைய மல்டிப்ளிகேஷனாகவும் இருக்கலாம். அதில் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிக்கும் போது இது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட். இப்போது நம்ம இந்த பேட்டர்னை கண்டுபிடிக்கலாம். இங்கே நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது, நம்பர் லெட்டர் சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்பர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இதில் வந்து மியூசிக் அப்படின்னு இருக்குது. அதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5U ஸ்டார் அப்படி கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். நம்ம சிம்பிள்ஸில் எத்தனை சிம்பிள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாரு, ப்ளஸ்ஸு, அப்பேரோ, பர்சன்டேஜ், தென் மைனஸ், தென் ப்ளஸ், அப்புறம் டிவிஷன், இந்த மாதிரி ஒரு 6 சிம்பிள்ஸில் இருக்குது. ரைட். நம்ம 1 by 1 நம்ம போகலாம். முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்பர்ஸை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ நம்பர்ஸ் எடுத்து பாருங்கள். இப்போ ஏதாவது ஒரு இதை நம்ம காமனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ நான் ஃபஸ்ட்டில் இதை காமனாக எடுத்துக்கிறேன். இந்த 5U ஸ்டார் அப்படிங்கிறது நான் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே அதே மாதிரி ஒரு ஸ்டார் இருக்குது, கிரேட்டுன்னு. இப்போ பாருங்கள், இந்த நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கேன். நம்ம இப்போ வந்து இதில் என்ன இருக்குது, லெஸ் தென் 26ல் ஒன்றும் கிரேட்டர் தென் 26ல் ஒன்றும் இருக்குது. ஸோ லெஸ் தென் 26னால் நம்ம வவல்ஸ்லையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் 5 அப்படிங்கிறதுனால நம்ம வவல்ஸ்லையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் நமக்கு 5க்கு மேலே இருக்குது, 26க்கு மேலே இருக்குது. அப்போ எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு சின்ன ஆப்ரேஷன்ஸ், அதாவது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ரைட். இப்போ நம்ம பாருங்களேன், ஒரு லெட்டர் மட்டும் நம்ம எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து மியூசிக் அப்படிங்கிறத மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த மியூசிக் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா எம்ங்கிறதுல ஃபார்வர்டு என்ன 13, யூ வந்து என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 21, எஸ்ங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 19, ஐங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும், ஐங்கிறது 9, சிங்கிறது என்ன 3. ரைட். இதில் நம்ம எப்படி பார்த்தாலும் இப்போ பாருங்களேன் 13, 21 அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பராக இந்த மாதிரி தெரியுது இல்லைங்களா? ஸோ 13, 21 அப்படி பார்க்கும்போது 34, 44, 44 9, 63, 63 9. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 5 அப்படிங்கிறதோட நமக்கு கார்லேட் ஆகலை. சரி, நம்ம வேறு மாதிரி பார்க்கலாமா? ஸோ இதில் வந்து இந்த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 கரெக்டாக இருக்குது. ஆனால் அதுவே வந்து நம்ம மற்றதில் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், ISS அப்படிங்கிற இந்த வேர்டில் வந்து 2 லெட்டர் தான் இருக்குது. ஆனால் 10 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை பொறுத்து இல்லை. ஸோ அதே மாதிரி பொசிஷன்
பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி பார்த்தாலும் கரெக்டு தான், ரிவர்ஸில் போட்டு பார்த்தாலும் எம்ங்கிறது 14ல் வரும் இல்லைங்களா, எம்ங்கிறது 14ல் வரும், யூங்கிறது ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா 6ல் வரும், எஸ்ங்கிறது ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா 8ன்னு வரும். ஸோ அப்படி பார்த்தாலும் இந்த 5ங்கிற நம்பர்ஸோட மேட்ச் ஆகலை. ஸோ அப்போ எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 13 + 19 + 3ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 13 + 19 என்னாச்சு, 13 19 என்னாச்சு, 23 23 32 35 ரைட்டுங்களா, மேலே கூட்டி பார்க்கும்போது 35. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த வவல்ஸ் இந்த யூ அண்ட் ஐ இருக்கு இல்லையா, இந்த 21 9 நம்ம கூட்டி பார்த்தோம்னா என்ன வருது, 30 அப்படின்னு வருது. ஸோ இந்த 35ல் 30 கழிச்சோம்னா என்ன கிடைக்கும், நமக்கு 5ன்னு கிடைக்கும். ஸோ அப்போது இங்கே ஆன்சர் கரெக்டாக இருக்குது ரைட்டுங்களா. ஆனால் இதை உடனே நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, அடுத்த ஒரு வேர்டு எடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ இஸ் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் நம்ம இப்போ பார்த்தோம் எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா, மியூசிக்கில் எல்லா லெட்டர்னுடைய அந்த ஃபார்வேர்டு பொசிஷனில் நம்பர்ஸை போட்டுட்டு அந்த வவல்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஆல்டர்னேட்டிவாக இருக்கலாம் ரைட்டுங்களா, 2வது லெட்டர் 4வது லெட்டர் அப்படின்னு எடுத்திருக்கு. ஆனால் நம்ம இங்கே எப்படிங்கிறது இன்னொரு லெட்டர் நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்மேட்டு இங்கே கரெக்டாக வருது இந்த பேட்டர்னில். ஓகே ரைட். இப்போது இதே இது பார்த்தீங்கன்னா இஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இஸ் அப்படின்னு இருந்தீங்கன்னா இப்போ ஐங்கிறதுக்கு எத்தனாவது லெட்டரு, நமக்கு ஐங்கிறது 9வது லெட்டர். ஓகே, எஸ்ங்கிறது எத்தனாவது லெட்டர் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 19வது லெட்டர். ரைட், நமக்கு தெரியுது 10. ஸோ இதில் இருந்து இதை மைனஸ் பண்ணியிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ அப்போ ஃபார்மேட் கரெக்டு. அப்போ இங்கே ஐங்கிறது வவல். ஸோ இன்னொரு கான்சனன்ட்டினுடைய வேல்யூ அந்த பொசிஷனை பார்த்து இந்த வவலுடைய பொசிஷனை பார்த்து அதிலிருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு ஃபஸ்ட் பேட்டர்ன் கரெக்டாக இருக்குது. தெளிவாக இருக்கா. ஸோ அடுத்தது வேணாலும் நம்ம இப்படி ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். இங்கேயும் இஸ் அதே மாதிரி தான் இருக்குது. ஆர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆருக்கு என்ன வரும், 1, ஆருக்கு வந்து 18 ஓகேலா, ஈக்கு 5 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வவல்ஸினுடைய பொசிஷன் நம்பர் என்ன, 1 + வந்து 18 ஓகேலா, ஈக்கு 5 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வவல்ஸினுடைய பொசிஷன் நம்பர் என்ன, 1 + 5 6, ஆருக்கு 18. ஸோ 18 - 6 அப்படின்னு போடும்போது 12 வந்துடுது. அப்போ நமக்கு இப்போ இங்கே நம்பர்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்பர்ஸ் என்ன பண்ணியாச்சு, நாம் கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது இந்த பொசிஷன் அந்த லெட்டர்னுடைய பொசிஷன் ஒவ்வொரு பொசிஷனையும் பார்த்துட்டு வவலுடைய பொசிஷனை ரெண்டையும் ஆட் பண்ணி மற்ற கான்சனன்ட்டினுடைய பொசிஷனை ஆட் பண்ணி அதில் இருந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா. ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணோம்னா பொசிஷன் ஆஃப் லெட்டர்ஸ் அதை ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, அதில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, எதை மைனஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வவலுடைய பொசிஷனை மைனஸ் பண்ணியிருக்காங்க, வவலுடைய பொசிஷனை மைனஸ் பண்ணியிருக்காங்க நான் வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட் பேட்டர்ன் ஓகே. லெட்டர் அடுத்தது வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க, யூ எஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் லெட்டர்ஸ் எப்படி இருக்குது, இதில் செகண்ட் லெட்டர் யூவாக இருக்குது, இங்கே செகண்ட் லெட்டர் எஸ்ஸாக இருக்குது, இங்கே செகண்ட் லெட்டர் ஏயாக இருக்குது, இங்கே ஏ போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேயும் செகண்ட் லெட்டர் ஏ, இங்கே செகண்ட் லெட்டர் ஆர், இங்கே செகண்ட் லெட்டர் ஆர், இங்கே செகண்ட் லெட்டர் ஏ, இங்கே செகண்ட் லெட்டர் எஸ், இங்கே செகண்ட் லெட்டர் ஓ, இங்கே செகண்ட் லெட்டர் இங்கே செகண்ட் லெட்டர் ஹெச், இங்கே செகண்ட் லெட்டர் ஆர், இங்கே செகண்ட் லெட்டர் ஓ. அப்போது லெட்டரும் நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஈஸியாகிடுச்சு, இது ஈஸியாக இருக்குது. ஸோ அப்போது லெட்டரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் லெட்டர் ஆஃப் த கிவன் வேர்ட், செகண்ட் லெட்டர் ஆஃப் தி கிவன் வேர்ட் எடுத்துக்கலாமா. அடுத்தது சிம்பிள்ஸ். இப்போ நம்ம சிம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சிம்பிள்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார் இருக்குது, அடுத்தால என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது, அப் ஆரோ இருக்குது, அடுத்தால பர்சன்டேஜ் இருக்குது, வேறு என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஏற்கனவே எழுதிட்டோம், பர்சன்டேஜ் ஏற்கனவே எழுதிட்டோம், டிவிஷன் இருக்குது ரைட்டுங்களா. ரைட், அப்போ நமக்கு ஒரு 6 சிம்பிள் இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கேயும் ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது ரெண்டுக்கும் நமக்கு எதில் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ங்கிற லெட்டர் இங்கே காமனாக இல்லை, யூங்கிற லெட்டர் இங்கே காமனாக இல்லை, எஸ்ங்கிற லெட்டர் இங்கே காமனாக இல்லை, ஐங்கிற லெட்டர் இங்கே காமனாக இல்லை, சிங்கிற லெட்டர் காமனாக இல்லை. அப்போ ரெண்டுக்கும் இடையில எது காமனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள் 1 2 3 4 5, மியூசிக்கில் 5 லெட்டர் இருக்குது. அதே மாதிரி கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயும் 5 லெட்டர் இருக்குது. அப்போ சிம்பிள்ஸ் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, டெஃபினட்டாக நம்பர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் இன் த வேர்ட், அதை பேஸ் பண்ணி தான் இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. சரி, இதே ஃபார்மெட்டில் அப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ப்ளஸ்ஸுக்கு இங்கே இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ப்ளஸ்ஸுக்கு இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா இங்கே 2 லெட்டர் இருக்குது இல்லையா. ஸோ 2 லெட்டர் இருக்கிறத ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அடுத்து அப்பேரை வாங்க. அப்பேரை வேறு எங்கே இருக்குது, அப்பேரை எங்கே இருக்குது, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. அது எத்தனை இடத்துல இருக்குது, எத்தனை லெட்டர், 1 2 3 4 5 6 7. சரி,
டெஃபினட்டாக 7 இருக்கலாம். பர்சன்டேஜ் எடுத்துக்கங்க. பர்சன்டேஜ் 2-3 இடத்துல இருக்குது இல்லைங்களா? இந்த இடத்துல இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ ஈட்டிங் இதுலேயும் பர்சன்டேஜ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இதுலேயும் பர்சன்டேஜ் இருக்குது. இதிலே பாருங்கள் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. அப்போ பர்சன்டேஜுங்கிறது 6 லெட்டர் இருக்கக்கூடிய வேர்டுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தால மைனஸ் எங்கே இருக்குது? இங்கே ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது. ரைட்டுங்களா? கிளியராகவே தெரியுது. 1 2 3 லெட்டர் இருக்கக்கூடிய வேர்டுக்கு மைனஸு, அதே மாதிரி இங்கே 3 லெட்டர் இருக்கிற வேர்டுக்கு மைனஸ். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 3 போட்டுக்கலாம். அப்போ டிவிஷன், அடுத்தால டிவிஷன் இருக்குது. இப்போ டிவிஷன் இங்கே இருக்குது, இங்கே தேங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க, கோல்டுங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் தெரியுது 1 2 3 4 1 2 3 4. ஸோ இப்போ 4 லெட்டர் இருக்கக்கூடிய வேர்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சிம்பிளையும் எப்படி, அப்போ என்னது? நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் அ வேர்டு, இப்போ நமக்கு பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு. பேட்டர்ன் கிளியராக தெரிஞ்சிருச்சு. இதில் நமக்கு கஷ்டப்பட்டு பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் முதல்ல உள்ள இந்த இடத்துல தான் நம்பர்ஸ் மட்டும் எப்படி போட்டிருக்காங்க அதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துட்டோம்னா இப்போ ஈஸியாக பண்ணிடலாம். சரி, இப்போ நேரம் நமக்கு என்ன பண்ணியாச்சு? நம்ம பேட்டர்ன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்பர் எப்படி இருக்குது, லெட்டர் எப்படி போட்டிருக்காங்க, சிம்பிள் எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை என்ன பண்ணிடலாம், ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணிடலாம், நமக்கு பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குது அப்படின்னா, எல்லா பொசிஷனுடைய இதுவும் நம்பர்ஸ், அந்த லெட்டர்ஸ்னுடைய எல்லா பொசிஷன் நம்பரையும் நம்ம பார்த்து அதில் வவலுக்கு உள்ளதை சம் பண்ணி, மற்றபடி கான்சனண்ட்டுக்குள்ளதை சம் பண்ணி ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இங்கே இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். இந்தியாவில் இப்போ ஐனுடைய பொசிஷன் 9, கரெக்டுங்களா? என்னுடைய பொசிஷன் என்ன? 14. டினுடைய பொசிஷன் என்ன? 4. ஐனுடைய பொசிஷன் என்ன? 9. ஏனுடைய பொசிஷன் என்ன? 1. இப்போ இதில் வவல் என்ன? 9 + 9 18, 18 + 1 19. ரைட்டு. இங்கே பாருங்கள் கான்சனண்ட் NND 14 + 4 18. ஸோ 19 - 18 வந்து என்ன? 1. ரைட்டுங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு பொசிஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் 1. ரைட். ரெண்டாவது என்ன இருக்குது, நம்ம என்ன பார்த்தோம்? ரெண்டாவது வந்து லெட்டர் பார்த்தோம். இந்த லெட்டர் என்ன? செகண்ட் லெட்டர் என்ன? N. அப்போ 1N. அப்போ அதுக்கடுத்த தேர்ட் பொசிஷன் நம்ம எப்படி பார்த்தோம்? இந்த சிம்பிள்ஸ் பார்த்தோம். சிம்பிள்ஸ் என்ன? நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் என்ன வேர்ட், எத்தனை லெட்டர் இருக்குது? 1 2 3 4 5. அப்போ 5க்கு இங்கே என்ன சிம்பிள் நம்ம பார்த்தோம்? ஸ்டார் சிம்பிள் பார்த்தோம். அப்போ இந்தியாவை எப்படி கோட் பண்ணலாம்? 1N ஸ்டார் அப்படின்னு கோட் பண்ணலாம். அடுத்த வரலாம் இஸ். இப்போ இஸுக்கு வந்து 1க்கு, அதாவது வந்து ஐக்கு என்ன வரும்? 9. எஸ்ஸுக்கு என்ன இருக்கும்? எஸ்னுடைய வேல்யூ எவ்வளவு? 19. அப்போ 19 - 9 இங்கேருந்து நம்ம போட்டுக்கிட்டு இப்போ பாருங்களேன், 19 - 9 வந்து 10. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இதனுடைய செகண்ட் லெட்டர் எஸ்ஸு, ரெண்டு லெட்டர் கிவன் வேர்டில் இருந்தால் பாசிட்டிவ். ஆனால் நம்ம இதை போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இஸ்ஸுங்கிறது ஏற்கனவே இருக்குது 10S+. நான் இப்போ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை உங்களுக்கு போட்டு காட்டினேன். அடுத்தல பாருங்கள் குட். இப்போ குட்டுக்கு வந்து என்ன இருக்கும்? ஜீனுடைய பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. ஓனுடைய பொசிஷன் என்ன? டக்குன்னு நமக்கு நான் வரும், ஈஜோட்டி படிச்சிருக்கோம் இல்லையா? 15. ரைட்டு. டினுடைய பொசிஷன் 4. சரி, இப்போ இங்கே 2 வவல் இருக்குது. ஸோ 15 + 15 என்ன? 30. இங்கே என்ன இருக்குது? 7 + 4 என்ன? 11. ஸோ 30ல் 11 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 30ல் 11 கழிச்சோம்னா எவ்வளோ வரும்? 19. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து 19. 4 லெட்டர் இருக்குது இல்லைங்களா? ஸோ 4 லெட்டர் இருந்தால் அதுக்கு நம்ம ரெண்டாவது பொசிஷன் வந்து நம்ம எதை வச்சு போட்டோம் அப்படின்னா செகண்ட் லெட்டர், இந்த குட்னுடைய செகண்ட் லெட்டர் என்ன? ஓ. ரைட். அடுத்தாப்புல சிம்பிள் வரணும் இல்லைங்களா? ஸோ 4 லெட்டர் இருந்தால் அதுக்கு என்ன சிம்பிள் போட்டிருக்காங்க? டிவிஷன் சிம்பிள் போட்டிருக்காங்க. கிளியர். அப்போ குட்டுங்கிறது இவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ அடுத்த வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி அப்படின்னு இருக்குது. இப்போ கண்ட்ரியில் எத்தனை லெட்டர் இருக்குது? 7 லெட்டர் இருக்குது. சரி, நம்ம முதல்ல நம்பர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? நம்மளுடைய பேட்டர்னில் முதல்ல நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ கண்ட்ரிக்கு முதல்ல சிக்கு என்ன வரும்? 3. அதுக்கடுத்தால ஓக்கு என்ன வரும்? 15. ரைட்டுங்களா? அடுத்தால யூக்கு என்ன வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 21. ரைட்டு. என்னுக்கு என்ன வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 14. ரைட்டு. டீக்கு என்ன வரும்? 20. அதுக்கடுத்தால ஆருக்கு என்ன வரும்? 18. ரைட்டுங்களா? ஒய்க்கு என்ன வரும்? 25. ரைட். இதில் வவல்ஸ் என்ன? வவல்ஸ் எத்தனை இருக்குது? 2 வவல்ஸ் இருக்குது. 15 21. ரைட்டுங்களா? 15
21. இந்த 15 21 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 36. நான் வச்சுக்கோங்க. அடுத்தால இங்கே இருங்க. 3 + 14 17, 17 + 20 37, 37 + 18 என்ன வரும்? 45 55 65 75 80. கரெக்டுங்களா? ஸோ 80க்கும் 36க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 80க்கும் 36க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 10ல் 6 போனால் 4, 7ல் 3 போனால் 4, 44. ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட்டு பொசிஷன் கண்ட்ரிக்கு என்ன வரும்? 44. ரைட். ரெண்டாவது என்ன இருக்கணும்? ரெண்டாவது பொசிஷனில் செகண்ட் லெட்டர் ஆஃப் த கிவன் வேர்ட் ஓ. ரைட். அடுத்தால என்ன இருக்குது? நம்பர் ஆஃப் லெட்டர் இன் வேர்ல்டு. வேர்டு நம்பர் ஆஃப் லெட்டர் இன் வேர்டு எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7. 7 லெட்டர் இருந்தால் அப்பேரோ வரும். புரிஞ்சுதுங்களா? சரியா? ஸோ இதுதான் அந்த பேட்டர்ன். ஸோ நமக்கு அந்த பேட்டர்ன் கிளியராக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சம்மு போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் நம்ம யோசிச்சு பார்த்துட்டு இருக்கணும். இன்றைக்கி நான் ரிப்பீட்டடாக உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறேன், அந்த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை கவனமாக கவனிக்கணும். பிலோ 26 இருந்தது அப்படின்னா அது அல்பபெட்டிக் ஆர்டரில் ரிவர்ஸில் இருக்கலாம், இல்லைனா ஃபார்வர்டில் இருக்கலாம். லெஸ் தென் 10 இருந்ததுன்னா அது நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் வேர்டாக இருக்கலாம். 5க்கு கீழே இருந்ததுன்னா அது வவல்ஸாக இருக்கலாம். 66க்கு மேலே போயிருச்சுன்னா ஏதாவது ஒரு சின்ன ஆப்ரேஷன் இருக்குது, அடிஷனாக இருக்கலாம், சப்ட்ராக்ஷனாக இருக்கலாம், இல்லை மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கும், ஏதாவது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நாம் ரொம்ப கவனத்தில் கொண்டு இதை நம்ம பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நிறைய மாடல் சம்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு மாடலை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். நன்றி.